சென்னையில் பணப்பட்டுவாடாவை தடுக்க முயன்ற பாஜக வேட்பாளரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை அண்ணா நகர் தொகுதி பாஜக வேட்பாளர் சுரேஷ் கருணா வடபழனி பகுதியில் வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்தார். அப்போது சிலர் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப்புடன் பணப்பட்டுவாடா செய்ததாகவும் அதனை தடுத்த பாஜக வேட்பாளர் சுரேஷ் கருணா மீது பாட்டில் மற்றும் கற்களை வீசி எறிந்து தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு திரண்ட பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தாக்கப்பட்ட பாஜக வேட்பாளரை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கோரிக்கை விடுத்தார். பூத் ஸ்லிப் முதலில் கொடுப்பது தப்பு. பூத் ஸ்லிப்பை கொடுத்திருக்கிறார்கள், அதோடு பணமும் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். அதை கையும் களவுமாக பிடித்திருக்கிறார்கள். பிடித்தவுடன் வேட்பாளர் மீது மேலிருந்து பீர் பாட்டிலை வீசி எரிந்திருக்கிறார்கள், கல்லை வீசி எரிந்திருக்கிறார்கள். கையும் களவுமாக பிடித்து கொடுத்த பின்பும் அவர்கள் யாரையும் கைது செய்யவில்லை. அந்த பகுதி கவுன்சிலர் நேரடியாக அதில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த கவுன்சிலர் நேரடியாக அந்த பிடிப்பட்ட ஒரு நபர் கவுன்சிலர் தான் இதை கொடுக்க சொன்னார் என்றும் சொல்கிறார். இதை தீர விசாரிக்க வேண்டும். காவல்துறையிலிருந்து என்ன சொல்கிறார்கள் என்றால் பூத் ஸ்லிப் மட்டும்தான் கொடுத்தார்கள் என்று, அதுவும் தவறு. அப்படி என்றால் ஆளும் கட்சி இன்னும் 2 மணி நேரம் ஆகியும் அடையாளம் சொன்ன 4 பேரை இன்னும் கைது செய்யவில்லை. தேர்தல் ஆணையம் தகுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னும் காவல்துறையினர் இன்னும் தகுதியான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளும் கட்சியாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை.